குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில தேவனை குறித்து கற்றுக்கொள்ள, அவரை ஆழமாக அறிய தேவன் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் நாம் நம் தேவனை குறித்து தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். நம் தேவன் யாரா இருக்கிறார், அவர் எப்படியெல்லாம் செயல்படுகிறார், அவருடைய குணாதிசயங்கள் என்னவா இருக்குது, அநேக காரியங்களை தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். வாங்க இந்த காலை வேளையில நம்ம வசனத்துக்குள்ள போய் நம் தேவனை குறித்து நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே தேவன். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் போது நம் தேவன் யாரா இருக்கிறார்னா, அவர் சிருஷ்டிப்பின் கர்த்தரா இருக்கிறார். அவர் ஆதியிலிருந்து இருக்கிறவர். அவருக்கு he has no time. அவருக்கு காலகட்டங்கள் இல்லை. அவர் காலங்களுக்கு வெளியே வாழ்கிறவரா இருக்கிறார். அவர் காலத்தினால கட்டப்பட்டவர் இல்லை. he doesn't live inside of time, he lives outside of time. hallelujah. he created time. நேரங்களை அவர் சிருஷ்டித்த தேவனாய் இருக்கிறார். அவர் ஆதியிலிருந்து இருக்கிறார். அவருக்கு ஆரம்பம் இல்லை, அவருக்கு முடிவில்லை. இவர்தான் நம் தேவனாய் இருக்கிறார். நம் தேவன் யாரா இருக்கிறாருங்க? ஆதியிலிருந்து இருக்கிறவர். அவரை யாரும் சிருஷ்டிக்கவில்லை, அவரை யாரும் உண்டாக்கவில்லை. அவர் ஆதியிலிருந்து இருக்கிறவராகவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த தேவனுக்குள்ளாக நம்மளை சிருஷ்டித்து அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 28வது வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், நாம் அசைகிறோம், நாம் இருக்கிறோம். In him we live, move and have our being. hallelujah. இந்த வசனம் ஆச்சரியமான வசனம். நம்மளை உண்டாக்குன தேவன் அவர்தான் ஆதியிலிருந்து இருக்கிறவர். அவருக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லை. அவருக்குள் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாருங்க? எபேசியர் 2வது அதிகாரத்துல அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப அழகா இதை சொல்லுகிறார் இல்லைங்களா? நம்ம பாவத்துல அக்கிரமத்துல மரித்திருந்தோம். ஆண்டவர் என்ன பண்றாருங்க? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மளை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ரோமர் 6வது அதிகாரத்துல இருக்கிறோம், அதை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம உயிரோடு ஆக்கப்பட்டு இருக்கிறோம். இப்போ நாம் அவருக்குள் நாம் இருக்கிறோம். நம் தேவன் சிருஷ்டி கர்த்தரா இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் தலைவரா இருக்கிறார். he is the federal head of all things. அவருக்குள் நாம் இருக்கிறோம். இரண்டாவதாக பார்க்கிறோம், இந்த தகப்பன் நம் தேவன் யாரா இருக்கிறாருங்க? அவர் ஒரு அன்பு கூறுகிற தகப்பனா இருக்கிறார். நம்மளுக்கெல்லாம் தெரியும், யோவான் 3:16 பார்க்கிறோம். அவர் நம்மளை இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததுனால அவருடைய ஒரே பேரை குமாரனை கொடுத்தாரு. ஏன்? நாம் அழிந்து போயிடக்கூடாதுன்னு, ஒருவரும் அழிந்து போகக்கூடாது என்று அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். நம்மளை ரட்சித்தாரு. ரட்சித்து என்ன பண்ணாருங்க? நமக்கு தகப்பனா இருக்கிறார். 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பாருங்க, எவ்வளோ பெரிய அன்பு பிதா நம்மளுக்கு பாராட்டி இருக்கிறார். அதை நம்ம உணர்கிறோமா? நம் தேவன் நம்மளை அன்பு கூறுகிறவரா இருக்கிறார். நம்மளை பார்த்து ஆண்டவர் டிமாண்டுகள்லாம் வைக்கலைங்க. அவர் நாம் பாவிகளா இருக்கும் போது நம்மளை அன்பு கூர்ந்தார். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அவருடைய அன்பை சம்பாதித்து கொள்ள நம்ம ஒன்றும் பண்ணலைங்க. நாம் பாவிகளாக, தேவ துரோகிகளாக, தேவனுக்கு எதிரிகளாக நாம் வாழ்ந்தோம் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். ஆனா அந்த நேரத்துல நம்மளை தேடி வந்து அன்பு கூர்ந்த நல்ல தகப்பன் நம்மளை ரட்சித்து அவர் நம்மளுக்கு தகப்பனாக நம்மளை அன்பு கூறுகிறார். அதை உணர்றீங்களா? நம் தேவன் யாரா இருக்கிறாரு? நம்மளை அன்பு கூறுகிறவரா இருக்கிறார். Do you realize that? Do you know that? அதை நம்மளால கிரகிக்க முடியுதுங்களா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் யாரு? அவர் நம்மளை அன்பு கூறுகிற கர்த்தராக நம் தேவன் இருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தன் ஐஸ்வர்யத்தின்படி நம்ம தேவைகளை எல்லாம், ஹல்லேலூயா, எவ்வளவு நல்ல தேவன் நம் தேவன் இல்லைங்களா? நம்ம எல்லா தேவைகளை அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. அவருடைய ஐஸ்வர்யம் என்னதுங்க? பாருங்க, நம்ம பிள்ளைகள் வந்து நம்மள எதனா கேட்கறாங்க, அப்பா இதை வாங்கி கொடுங்க, அம்மா இதை வாங்கி கொடுங்கன்னு. அப்போ நம்ம உடனே என்ன கால்குலேஷன் போடுறோம்? நம்ம கிட்ட எவ்வளோ பணம் இருக்கு, நம்மளால இதை அஃபோர்ட் பண்ண முடியுமா, இதை வாங்க முடியுமா என்று நம்ம யோசிக்கிறது உண்டு இல்லைங்களா? நம்ம கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தின் படி தான் நம்ம என்ன பண்ண முடியுங்க? we can provide for our children இல்லைங்களா? ஒரு ஸ்கூல் தேர்ந்தெடுக்கிறோன்னா நம்ம கிட்ட எவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்கு, எவ்வளோ காசு பணம் இருக்கு, இது நம்மளால செய்ய முடியுமா என்று நம்ம யோசித்து நம்ம செய்கிறோம். இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறாரு, நம் தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் படி. அப்படின்னா என்னதுங்க? ஆண்டவருக்கு ஏதாச்சும் குறை இருக்குதுங்களா?
இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில பேர் இன்னைக்கு இந்த குறையில, இந்த பற்றாக்குறையில நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், நம்ம வேதனையா இருக்கிறோம் இல்லைங்களா? ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கிறோம், ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ என்ற சில சிந்தனைகள்ல இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்திலிருந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறாரு, அவர் எல்லாவற்றையும் படித்தவர், எல்லாவற்றுக்கும் முகாந்திரமா அவர் தான் இருக்கிறார். He is the source of all things. அல்லேலூயா. அந்த தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, அவருடைய ஐஸ்வர்யத்தின் படி. அப்படின்னா இருக்கிறது எல்லாமே இல்லைங்களா, அது இந்த உலகத்துல இருக்கிற ஆல் ரிசோர்சஸ் எல்லாமே அவர்கிட்ட தான் வருதுங்க. அவர் தான் எல்லாத்துக்கும் முகாந்திரமா இருக்கிறார். அவர் சொல்றாரு, உங்க தேவைங்களே அவருடைய ஐஸ்வர்யத்தின் படி. அல்லேலூயா. அவர் கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவாற்றுவராக, அவர் பூர்த்திப்படுத்துகிறவராக நம் தேவன் இருக்கிறார். அந்த தேவனை நம்ம விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இவர் தான் நம் தேவன், இவர் தான் நம்ம தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம், நம் தேவன் ஏசாயா 46வது அதிகாரம் 9வது 10வது வசனத்துல அவரை குறித்து நாம் இப்படி வாசிக்கிறோம். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனையை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. நம் தேவனை குறித்து நாம் பார்க்கும் போதே, our God is sovereign. அவர் சர்வ அதிகாரியா இருக்கிறார். அவருக்குன்னா வேற ஒரு அதிகாரி இந்த உலகத்துல யாரும் இல்லை. அவர் சொன்னது நிச்சயமாக நடக்கும். இன்னும் செய்யப்படாத காரியங்களை நான் அறிவிக்கிற தேவனா இருக்கிறேன்னு சொல்கிறார். அவருடைய ஆலோசனைகள், his purposes are unshakable. அவருடைய காரியங்கள், தேவன் ஒரு காரியத்தை சொன்னாரா, அவர் ஒரு திட்டம் வைத்தாரா, his plan prevails. அதை யாராலும் அசைக்க முடியாது. நம் தேவன் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் அது நிற்கும். He is sovereign. நம் தேவன் யாரா இருக்கிறாருங்க? அவர் சர்வ அதிகாரியா இருக்கிறார். அவர் எது பேசினாலும் அது அப்படியே நடக்கும். இவர்தான் நம் தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் தேவனை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் யார் என்று இந்த காலை வேளையில 4 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, ஆதியிலிருந்து இருக்கிறவர் நம் தேவனா இருக்கிறார். நம்ம டைம்ல எவ்வளவு நீங்க ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கனாலும் ஆண்டவர் அங்க இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆதியில காலங்கள் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே, சரித்திரம் தொடங்கிறதுக்கு முன்பதாகவே நம் தேவன் இருந்தார். He is a God who has always been there. He is the Alpha and Omega. ஆதியும் அந்தமும் அவரேயாக இருக்கிறார். இவர்தான் நம் தேவன். அவருக்குள் நாம் இருக்கிறோம், அவருக்குள் அசைவாடி கொண்டிருக்கிறோம், அவருக்குள் நாம் பலித்து கொண்டிருக்கிறோம். அந்த தகப்பன் நம்மளை நேசிக்கிற தேவனா இருக்கிறார், அன்பின் தகப்பனா இருக்கிறார், அன்பு கூறுகிற தேவனா இருக்கிறார். நம் எல்லா தேவைகளை அவருடைய ஐஸ்வர்யத்தின் பிரகாரமாக சந்திக்கிற தேவனாக நம் தேவன் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம சர்வ அதிகாரியாக நம் தேவன் இருக்கிறார். நாம் எதை குறித்து பயப்பட தேவையில்லை. அவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரா, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரா, அது நிச்சயமாக நிறைவேறும். அதுக்கு விரோதமாக எதுவும் செயல்பட முடியாது. இவர்தான் நம் தேவன். நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பிதாவே, உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம். உம்மை குறித்து நாங்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். உம்மை நாங்க தொழுது கொள்கிறோம் ஐயா. எங்களை எப்படியெல்லாம் நீர் நடத்துகிறீர், எப்படியெல்லாம் உம்முடைய மகத்துவத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர், இதை பார்த்து நாங்க ஆச்சரியப்படுகிறோம். உமக்கு துதிகன மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த நாளெல்லாம் ஆண்டவரே உங்களை குறித்து எங்களுக்கு வெளிப்பாடுகளை தாங்க, எங்களை வழி நடத்துங்க. உமக்கே துதிகன மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.